ஏய் பிரபா, எங்கடா இருக்க? கரெக்டா எப்பெல்லாம் உன் ஹெல்ப் எனக்கு தேவையோ அப்ப நீ இருக்க மாட்டேன். திஸ் இஸ் நாட் ஃபேர் ப்ரோ. யூ சப்போஸ் டு கம் டு த ஸ்டுடியோ. எங்க இருக்க? எங்க இருந்தாலும் உடனே கிளம்பிங்க வா. ஜன்மம் ஒன்றாக சேர்ந்து உன்னோடு இன்றே நான் வாழ வேண்டும். இவ்வளவு பெரிய முடிவை நீங்களே எப்படி தனியா எடுக்கலாம்? கல்யாணம் நடக்கும்போது எல்லா முடிவையும் நாம சேர்ந்து தானே எடுத்தோம். ஆனா இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு முடிவை யாரையும் கேட்காம நீங்களாவே எடுத்திருக்கீங்க. நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? சரி, நீயே பேசு. அது அத்தை ஏன் இப்படி கோவமா பேசுறாங்கன்னா பிரக்யா மேல இருக்கிற பாசத்துல தான் அப்படி பேசுறாங்க. உண்மையா சொல்றேங்க, எங்களுக்கு உங்க மேல எந்த கோவமும் இல்ல. அதே மாதிரி நீங்க எதை பண்ணாலும் அதுக்கு நிச்சயமா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஆனா சரளா, என் மனசு பூரா பிரக்யாவோட வாழ்க்கைய பத்தி யோசிக்கிறீங்கன்னு தெரியும். ஆனா இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்ததுன்னா பிரக்யா மட்டும் இப்ப உயிரோட இருந்திருப்பாளா சொல்லுங்க? அந்த கடவுள் தான் அபியை காப்பாத்திருக்காரு, உயிரை கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்திருக்காரு. அதை நினைச்சுதான் பிரக்யா இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கா. எனக்கு அது தெரியும். 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரே வச்சிருக்காங்க. ஒன்னா இருந்தாதான் சந்தோஷமா இருப்பாங்க. முன்னாடி எல்லாம் ஒரு நிமிஷம் பிரக்யாவை பார்க்கலன்னா கூட அபி பிரக்யாவை எல்லா இடத்துலயும் தேடுவான். அவளை காணாம தவிப்பான். பிரக்யா எங்கன்னு எங்கிட்ட வந்து கேட்பான், எங்க போயிருக்கா, எப்ப வருவான்பா. ஆனா இப்போ பிரக்யாவோட நினைவே இல்லாம இருக்கான். எப்ப இது சரியாகும்னு தெரியல. நீங்க ஒரு பெரிய விஷயத்த மறந்துட்டீங்க. இன்னைக்கு அபிக்கு உடம்பு சரியில்லாம இருக்கலாம், அதனால சில விஷயங்கள் ஞாபகம் இல்லாம இருக்கும். ஆனா அவன் மனசு முழுக்க பிரக்யா தான் நிறைஞ்சிருக்கா. அந்த மனசு அவனுக்கு பிரக்யாவை நிச்சயம் ஞாபகப்படுத்திட்டு தான் இருக்கும்.